இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வீடு க்ளீன் பண்ணுற வேலை, பூஜை பண்ணுற வேலைலாம் இருந்தனால காலையில் வாக்கிங் போல. ஈவினிங் கண்டிப்பாக போயிடுவேன். காலைல எந்திரிச்சு எப்போதும் போல் ஒரு 2 கிளாஸ்க்கு மிதமான சுட தண்ணி வந்து குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு தான் சிறுதானிய அரிசியில் செய்த மாவு இருந்தது. இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது நாளே ஊற வச்சு எப்போதும் நம்ம தோசை மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து கொஞ்சம் தோசைக்கல்ல லேசாக எண்ணெய் தடவிட்டு திக்காகவே ஊற்றி என்ன சட்னி செய்கிறோமோ, நான் வந்து ஒரு தோசை எனக்கும் பசி அடங்காது தான். அதனால நிறைய சட்னி வச்சு சாப்பிட்டுப்பேன். தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி, வெங்காய சட்னியாக இருந்தாலும் சரி, நிறைய சட்னி வச்சு சாப்பிடும்போது பசி நல்லா அடங்கிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏதாவது மதியத்துக்கு காய் பொரியல் தான் பண்ணணும். வாழைத்தண்டு கூட இருக்குது, அதை தான் கட் பண்ணி பொரியல் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டில் காய்ச்ச வாழைப்பழம் நிறையா இருந்தது, எல்லோரும் கொடுத்துட்டு மீதியும் நிறையா இருந்தது. சரி மாடு போச்சா அதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு 4-5 வாழைப்பழம் வந்து கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.